எல்லாருக்கும் வணக்கம். உணவே மருந்து சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஹெல்த்தியான பருப்பு குழம்பு. அதுக்கு தேவையானது துவரம்பருப்பு ஒரு கப் எடுத்துருக்கோன்னா, சிறுபேத்தம் பருப்பு அதை விட பாதி கப்பு எடுத்துக்கோங்க. அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி முழுசாகவே போட்டுக்கலாம். 10லேருந்து 15 பூண்டு, உரிச்ச பூண்டு போட்டுக்கோங்க. மல்லி இலை போட்டுக்கோங்க. ஒரு மிளகா கட் பண்ணி வச்சது அதையும் போட்டுக்கோங்க. மசாலா போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஹீங் கொஞ்சம் நிறையாவே போடணும். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியா பொடி ஃபுல்லாக 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வத்தல் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரக பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 600 to 700 ml தண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோதாங்க, மூடி போட்டுடலாம். அடுப்பில் வச்சாச்சு. 3 விசில் வரது வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். வந்துடுச்சு. நம்ம இப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா மசிச்சு விட்டுடலாம். இப்போ நம்ம பருப்பு குழம்புக்கு தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரா போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். 2 வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை கிண்டி விட்டுக்கோங்க. தாளிச்சாச்சு. இப்போ குழம்புல ஊற்றிக்கோங்க. பாருங்கள், சுவையான பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அது கூடவே ராஜஸ்தான் ஸ்டைல் ஆலு மேத்தியும் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.